சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோன்னா, நம்மளுடைய கனெக்டிவ் சென்டென்ஸ், ரெண்டு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணுற வேர்டு நெய்பர் செட்ஸ்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சப்கோஆர்டினேட்டிவ் சென்டென்ஸ்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். வைல் தென், இந்த வைல் தென் ரெண்டுமே ஒரே மீனிங்கு, பிகாஸ். அதான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நம்ம இப்போது வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வைல். வைல் அண்ட் தென், இது ரெண்டுத்துடையது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். இது A2உடைய கிராமர் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். வைல் யூஸ் பண்ணி தான் நம்ம நிறையா பேசணும். எக்ஸ்ப்ரெஷன்லேயே இருந்தாலும் ரைட்டிங்லேயே இருந்தாலும் வைல் தென் கனெக்டிவ் வேர்ட்ஸு, கனெக்டோர் வேர்ட்ஸு, இல்லைனா நெய்பர் செட்ஸ் வேர்ட்ஸு, இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பேசினா தான் ஓகே, நம்ம லெவல் 2ல் A2 லெவலில் நாலேஜில் இருக்கோம் அப்படின்றது தெரியும். நம்ம நார்மலாகவே A1 லெவல்லையே சும்மா சிம்பிள் சென்டென்ஸாகவே பேசினாக்கா அவங்க நம்ம பேசுகிறத வச்சே தெரிஞ்சுப்பாங்க, ஓகே இவங்களுக்கு அவ்வளோவா நாலேஜ் இல்லை, A2 நாலேஜ் இல்லைன்னு. A2ல் நம்ம என்னென்னலாம் கிராமர் படிக்கிறோமோ அது ரிலேட்டடாக நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷன்லேயே இருந்தாலும் ரைட்டிங்லேயே இருந்தாலும் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் தான் ஓகே நம்ம A2 நாலேஜில் இருக்கோன்றது அவங்களுக்கு புரியும். ஓகே, எப்பயுமே நம்ம பேசும்போது வைல் தென் அடிக்கடி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி உங்கள் மனசுக்குள்ளே பேச 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 ஸ்பீடாக அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிடுவீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வைல். வைல்ன்றது ஒரு நெய்பர் செட்ஸோடைய லிஸ்ட்டு. நெய்பர் செட்ஸுக்கு நம்மளுக்கு நிறைய லிஸ்ட் இருக்குது. என்னென்ன லிஸ்ட்டு அப்படின்னாக்கா, நம்ம நெய்பர் செட்ஸை வைல் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் நம்மளுக்கு நெய்பர் செட்ஸில் வைல், அல்ஸு, பிஃபோரு, பிஸ்ஸு, தாமிட்டு, ஓபு, எல்லா வேஃப்ராகு, இது எல்லாமே ஒரு லிஸ்ட்டு. அந்த வேர்டை ரெண்டு சென்டென்ஸுக்கும் அந்த நடுவில் அந்த வேர்டை யூஸ் பண்ணி செகண்ட் சென்டென்ஸில் எப்படி ஃபார்ம் பண்ணணுன்றது நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டு. இப்போ A2ல் நம்ம ஒரு 4-5 தான் படிக்க போகிறோம். இந்த லிஸ்ட்லேருந்து நம்ம என்னென்ன நம்ம A2ல் படிக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வைல். இது நெய்பர் செட்ஸு. நெய்பர் செட்ஸில் A2ல் வேறு என்ன படிக்க போனால் அல்ஸு, அதுக்கப்புறம் தஸ்ஸு, அப்புறம் ஓபு, அதுக்கப்புறம் W ஃப்ராகு எல்லாமே A2லே நம்ம படிச்சிடும். இது எல்லாமே நெய்பர் செட்ஸோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோவில் வைலை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம் வித் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட. ஓகே, இது நெய்பர் செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வைல்ன்றது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி பேசணும் அப்படின்னா, ஒரு ரெண்டு சென்டென்ஸை தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த கனெக்ட் பண்ணுறதை நம்ம எப்படி நம்ம வைலை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். எந்த சென்டென்ஸில் எய்தர் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வைல் யூஸ் பண்ணுறீங்களா, செகண்ட் சென்டென்ஸில் வைல் யூஸ் பண்ணுறீங்களான்றதை பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயே வைல் யூஸ் பண்ண மாதிரியா இருந்துச்சுனாக்கா, நம்ம எந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக இருந்தாலும் செகண்ட் சென்டென்ஸாக இருந்தாலும் வைல் யூஸ் பண்ணுற சென்டென்ஸில் சப்ஜெக்ட்டு எப்பயுமே எண்டில் தான் நம்ம போடணும். வைல் யூஸ் பண்ணுற சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வேர்பு எண்டில் தான் யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் கிடையாது. டுட்மே லைட் வேர்பு எண்டில் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, வித் வைல் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வேர்பு ஆல்வேஸ் எண்டில். வைல் எங்கெல்லாம் நம்ம எந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வைல் யூஸ் பண்ணுறோமோ இல்லை ரெண்டாவது சென்டென்ஸில் வைல் யூஸ் பண்ணுறோமோ, வைல் யூஸ் பண்ணாலே மேக்ஸிமம் நம்ம வைல் ஒரு செகண்ட் சென்டென்ஸில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். நம்ம வைலுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அடுத்தது இஷ்யூ, அதாவது சப்ஜெக்டை போட்டுடணும். லாஸ்ட்டாக தான் வேர்பு யூஸ் பண்ணணும். ஓகே, வைல் எந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோமோ அந்த சென்டென்ஸ் செகண்ட் பார்ட்டாக இருந்தால் அந்த சென்டென்ஸில் வைலுக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட்டு, கடைசியாக வர்பு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இஷ் லேர்னர் டாய்ஷ், நான் டாய்ஷ் படிச்சுட்ருக்கேன். வைல் எப்பயுமே அதுக்கப்புறம் இந்த கமாவை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். கமா யூஸ் பண்ணலைன்னா மார்க்கு குறைஞ்சிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸை எழுதி முடித்த உடனே அந்த நெய்பர் செட்ஸ் வேர்டு வைல் தென் அல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதுறது இருந்தாலும் பேசுகிறது இருந்தாக்கா கமா போட்டுருங்க. ஒரு சென்டென்ஸ் முடிஞ்ச உடனே கமா போட்டுட்டு இந்த கமாவை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நெய்பர் செட்ஸ் வேர்டை எழுதணும். ஓகே, ஈச் லேர்னர் டாய்ஷ் கமா வைல்
இதுதான் நேபன் செட்ஸோடைய லிஸ்ட்டு. வயலுக்கு அப்புறம் ஆல்வேஸ் பக்கத்தில் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். கடைசியாக தான் வந்து வேர்பு. ஓகே, ஸோ வைல் இஸ் நக் டாய்ச்லாண்ட் ஆர்பைட்டன், நக் டாய்ச்லாண்ட் கேயன் வில். ஓகே, ஏன்னா டாய்ச்லாண்டுக்கு நான் போகிறதுனால எனக்கு டாய்ச்லாண்டு போக விருப்பம், அதனால நான் ஜெர்மன் படிக்கிறேன். ஸோ அங்கே போனால் தான் ஜாப் ஒர்க் பண்ண முடியும், அதாவது டாய்ச் படித்தா தான் நம்ம ஒர்க் பண்ண முடியுன்றதால. இஷ் லேர்னர் டாய்ச் வைல் இஷ் நக் டாய்ச்லாண்ட் கேயன். இப்போ இன் டாய்ச்லாண்டுக்கு போட்டாக்கா நம்ம ஆர்பைட்டன் யூஸ் பண்ணிடலாம். நம்ம போகிறோன்றதுனால நக் யூஸ் பண்ணோம். ஓகே, நக் டாய்ச்லாண்ட் கேயன் வில். ஸோ இந்த மாதிரி மாடல் வேர்பை யூஸ் பண்ணும்போது மாடல் வேர்பை மட்டும்தான் கான்ஜுகேட் பண்ணணும், மெயின் வேர்பை கான்ஜுகேட் பண்ண வேண்டாம். ஸோ ஓகே, இப்போ மாடல் வேர்பை நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த சென்டென்ஸில். அப்போ என்ன பண்ணுறோம், வைலை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிவிட்டு நடுவில் அப்ஜெக்ட் எல்லாம் என்னென்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் வேர்பை கான்ஜுகேட் பண்ணாமல் யூஸ் பண்ணணும். ஓகே, மாடல் வேர்பை கான்ஜுகேட் பண்ணணும். கான்ஜுகேட் எப்படி பண்ணுவோம், நம்ம எந்த சப்ஜெக்டை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே கான்ஜுகேட் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ண சப்ஜெக்ட்டு இஷ்ஷுக்கு வந்து மாடல் வேர்பு, வாண்ட்டுக்கு வில்லு. ஓகேவா, இதுவே இங்கே நான் எந்த எர் யூஸ் பண்ண மாதிரியா இருந்துச்சுனாக்கா இதுக்கும் வில்லு தான் வரும். சப்போஸ் வியர் யூஸ் பண்ணுறேன், அப்படி சப்ஜெக்ட் வந்து வியவாக இருக்குது அப்படின்னாக்கா இங்கே நம்ம என்ன ஓலன் யூஸ் பண்ணணும். ஸோ சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே மாடல் வேர்பு எண்டில் நம்ம கான்ஜுகேட் பண்ணிக்கணும். ஒரு வேர்பை தான் கான்ஜுகேட் பண்ணணும், ஹெல்பிங் வேர்பை மட்டும் தான் கான்ஜுகேட் பண்ணணும். இல்லை மாடல் வேர்பு யூஸ் பண்ணுறதுனா மாடல் வேர்பை கான்ஜுகேட் பண்ணணும். ஓகே, மெயின் வேர்பை கான்ஜுகேட் பண்ணாத வேர்பை யூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம கான்ஜுகேட் பண்ண மாடல் வேர்பு தான் யூஸ் பண்ணணும். இதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ வைல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்டு, கடைசியாக வந்து வேர்பு. மெயின் வேர்பு எந்த ஒரு ஹெல்பிங் வேர்பு, மாடல் வேர்பு எதுவுமே நான் யூஸ் பண்ணலை அப்படின்னாக்கா மெயின் வேர்பை டைரெக்டாக மெயின் வேர்பை யூஸ் பண்ணுறேன்னா மெயின் வேர்பை எந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி கான்ஜுகேட் பண்ணணும் எண்டில். ஓகே, ஆர்பைட்டர், ஷ்லாஃபர். ஸோ இந்த மாதிரி கான்ஜுகேட் பண்ணி யூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஹெல்பிங் வேர்பு, அதாவது இஸ்ட்டு, ஓகே, பின்னு, ஹேப, இந்த மாதிரி ஹெல்பிங் வேர்பு ஏதாவது யூஸ் பண்ணுறதுந்தா மெயின் வேர்பை கான்ஜுகேட் பண்ணாமல் இங்கே போட்டுட்டு ஹெல்பிங் வேர்பை வந்து கான்ஜுகேட் பண்ணி கடைசியாக போடணும். ஓகே, ஸோ இதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி தென்னுக்கு யூஸ் பண்ணுறதும் எப்படி நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு பார்த்துலாம். தென்னுன்றது ஒரு கனெக்டோரன் லிஸ்ட்டு. ஸோ தென்னுக்கு வந்து இதை மாதிரி தென்னுன்றது பிகாஸ் தான், வைலுன்றதும் பிகாஸ் தான். ஆனால் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். நம்ம வைல் யூஸ் பண்ணும்போது வெர்பை எண்டில் யூஸ் பண்ணுவோம், ஆனால் தென் யூஸ் பண்ணும்போது நார்மல் சென்டென்ஸ் நம்ம எப்படி பேசுகிறோமோ அந்த நார்மல் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரு சென்டென்ஸ் வந்து இப்போ ஒரு பார்ட் ஆஃப் திஸ் ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, அந்த ரெண்டு சென்டென்ஸுக்கு நடுவில் தென் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கமா போட்டுட்டு அதுக்கப்புறம் தென்னை யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன், ரெண்டாவது பொசிஷன் வேர்பு, மூணாவது பொசிஷன் அப்ஜெக்ட். நார்மல் சென்டென்ஸை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இஷ் லேர்னர் டாய்ச் தென், பிகாஸ் தென் போட்டுட்டு பிகாஸ் இஷ். ஸோ பிகாஸ் இஷ் ஆர்பைட்டர் இன் டாய்ச்லாண்டை வேலை பார்க்கணுன்றதுனால நான் டாய்ச் வந்து படிக்கிறேன். ஸோ இதுவே நம்ம வைல் சென்டென்ஸாக இருந்தால் வைல் இஷ் இன் டாய்ச்லாண்ட் ஆர்பைட்டர். ஸோ ஆர்பைட்டர் இந்த வேர்பை வந்து எண்டில் யூஸ் பண்ணுவோம் வைலாக இருந்துச்சுன்னா. தென்னாக இருந்துச்சுன்னா நார்மல் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இதுதான் டிஃப்ரென்ஸு. அதாவது கோஆர்டினேட்டிவ் கன்ஜெக்ஷனுக்கும் நேபன் செட்ஸுக்கும் இதான் வந்து டிஃப்ரென்ஸு. கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்றது கனெக்டோரன் லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே நம்ம நார்மல் சென்டென்ஸில் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஃபார்ம் பண்ணுறோம். அதுவே நேபன் செட்ஸு இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா லிஸ்ட்டுமே அல்ஸு, பிஃபோர், பிஸ்ஸு, தஸ்ஸு, தாமிட்டு, ஓபு,
while, when எல்லாம் வேஃப்ராக இது எல்லாமே வந்து அந்த வேர்பு எண்டில் வரணும். வேர்பு வந்து எண்டில் தான் யூஸ் பண்ணணும். நம்ம கனெக்டோரன் லிஸ்ட் இருக்கு இல்லையா, கோஆர்டினேட்டிவ் கன்ஜக்ஷனோட லிஸ்ட்டு ஆப, தென்னு, ஓட, உண்டு, சோண்டன், இந்த எல்லாமே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், நம்ம நார்மல் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சப்ஜெக்ட்டு, வெர்பு, ஆப்ஜெக்ட்டு. ஸோ இந்த நார்மல் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் கோத்தி இன்ஸ்டிடியூட்டில் A2 லெவலில் இருக்கிற கிராமர் புக்கில் இருந்து இருக்கிற நம்ம எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், லீசா லேட் இயர் ஃப்ரைண்டின் ஐன். ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்டை அவங்க இன்வைட் பண்ணாங்க. வயல் போட்டாச்சு. வயலுன்றது நேபன் செட்ஸு. ஸோ வயல் போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணோம், வேர்பை எண்டில் யூஸ் பண்ணோம். வயல் ஜி கெபுஸ்டாக் ஹட், ஏன்னா அவளுக்கு கெபுஸ்டாக் அதாவது பர்த்டே இருக்குன்றதுனால அவங்க இன்வைட் பண்ணாங்க ஃப்ரெண்டை. ஸோ லீசா லேட் இயர் ஃப்ரைண்டு ஐன். ஸோ ஐன்லாடன்றது நம்மளோட ட்ரெண்ட்பாரன் வேர்பு. ஸோ அதை வந்து நம்ம பிரித்து தான் எழுதணும். ஏன் வந்து அவங்க இன்வைட் பண்ணுறாங்கன்னா, வைல் ஜி சப்ஜெக்ட் வந்து ஜி, வைல் ஜி கெபுசாக் ஹட்டு. ஸோ ஹட்டை வந்து கான்ஜுகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹாபன்றது தான் நம்ம வந்து கான்ஜுகேட் பண்ணாத வேர்பு. ஸோ ஜீன்றது வந்து ஷீ, அப்போ ஜி வந்து அதுக்கு ஹட்டு தான் வந்து கான்ஜுகேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஹட்டோடைய கான்ஜுகேட்னு நம்மளுக்கு தெரியும். ஹாப, ஹஸ்ட்டு, ஹட்டு, ஹாபன், ஹப்ட்டு, ஹாபன். சப்ஜெக்ட்டு தகுந்த மாதிரி கான்ஜுகேட் பண்ணணும். இந்த சென்டென்ஸில் நம்மளோட சப்ஜெக்ட்டு ஜி, அதாவது ஷீ. ஸோ அதுக்கான கான்ஜுகேஷன், ஹாப கான்ஜுகேஷன் வந்து ஹட்டு. ஸோ நம்ம வைல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எண்டில் வேர்ப் யூஸ் பண்ணணும். கான்ஜுகேட் பண்ண வேர்பு எண்டில் யூஸ் பண்ணணும். கான்ஜுகேட் பண்ணாத அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். ஓகே, இதில் நம்ம ஒரு வேர்ப் தான். ஸோ அந்த ஒரு வேர்பை கான்ஜுகேட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் சென்டென்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஷோ பண்ணுறேன். ஓகே, ஜி ஃபயம் இன் கார்டன். அவங்க வந்து கார்டனில் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. வைல். ஸோ அதை நீங்கள் வந்து சென்டென்ஸ் எது வேணாலும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆனால் சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் வந்து வைல் யூஸ் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட்டு நடுவில் ஆப்ஜெக்ட் போட்டுட்டு கடைசியாக வந்து வேர்ப் யூஸ் பண்ணும். ஓகே, யான் அதாவது ஜான் கோம் டு மீட் தெம் ஃபார்வர்ட். ஜான் வந்து ஃபார்வர்டில் வந்தாங்க. வைல். ஓகே, மோனா ஹட் ஐன் புக் கெக் அவுட். மோனா ஒரு புக்கு வந்து வாங்கினா. வைல். ஓகே, தாரிஃப் கன் நிஷ்ட் கோமன். தாரிஃபால் வர முடியாதான். வைல். லீசா எல்டன் ஜிண்ட் நிஷ்ட் தா. லீசாவோட எல்டன் பேரண்ட்ஸ் வந்து அங்கே இல்லை. வைல். ஸோ இதுக்கு எல்லாமே நம்மளாக ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போது உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு ஒரு 2 minutes ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். நீங்கள் இல்லைனா இந்த வீடியோவை பாஸில் போட்டுட்டு இதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக எண்டில் வேர்ப் வந்து எண்டில் வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணது வந்து நான் இதில் ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் வந்து ஜி ஃபயர்ன் இம் கார்டன் வைல் எஸ் டாட் ஃபீல் பிளஸ் கிஃப்ட். ஸோ ஏன்னா அங்கே வந்து நிறைய பிளேஸ் இருக்குன்றதுனால நான் கார்டனில் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஸோ இங்கே வந்து சப்ஜெக்ட் எஸ்ன்றதுனால அதுக்கான கான்ஜுகேஷன் வந்து கிஃப்ட். ஓகே, அடுத்தது ஜான் கோம் டு மீட் தென் ஃபார்வர்ட். ஜான் வந்து ஃபார்வர்டில் வராங்க. வைல் ஜைன் அவுட்டோ கப்புட் இஸ்ட். ஸோ இங்கே ஜைன்ன்றதுனால அதனுடைய கான்ஜுகேஷன் வந்து இஸ்ட், கப்புட் இஸ்ட். ஓகே, மோனா ஹட் ஐன் புக் கெக் அவுட். ஸோ மோனா ஒரு புக்கு வாங்கினால எதுக்காக வாங்கினா. வைல் ஜி கேர்ன் லீஸ். ஸோ அவளுக்கு படிக்க விருப்பம் இருக்கிறதுனால அவள் வாங்கினான். ஸோ சப்ஜெக்ட் வந்து லீஸான்றதுனால லீஸாவுக்கு லேசனுடைய கான்ஜுகேஷன் வந்து லீஸ்ட். ஓகே, அது டாரிக் கன்னிஷ்ட் கோமன். ஸோ வைல் ஏர் ஆர்பைட்டன் முஸ். ஸோ இதில் வந்து மாடல் வர்பு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம மெயின் வர்பை கான்ஜுகேட் பண்ணாமல் மாடல் வர்பை மட்டும்தான் கான்ஜுகேட் பண்ணணும். அந்த மாடல் வர்பை கான்ஜுகேட் பண்ணும்போது சப்ஜெக்ட் என்னன்றதை பார்த்துட்டு கான்ஜுகேட் பண்ணணும். சப்ஜெக்ட் வந்து எர். ஸோ அதுக்கான கான்ஜுகேஷன் வந்து முஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு லீசா எல்டன்ஸ் இன் நிஷ்ட் தான். லீசாவோட எல்டன் வந்து அங்கே இல்லை. வைல் ஸ்ரீநாக் இட்டாலியன் கெஃபாரன்ஸ் இன்ட்டு. ஸோ அவங்க வந்து இட்டாலிக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா,
ஸோ இப்போது while யூஸ் பண்ணியிருக்காங்க, அவளுடைய யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கிறதுனால பர்ஃபெக்டில் இருக்கிற மெயின் வேர்பை யூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து ஜைன். கெஃபார்ன்றது மூமெண்டபிள் வேர்ப் இல்லையா, அதனால் அதுக்கு ஹேபை யூஸ் பண்ண மாட்டோம், ஜைன் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். பின், பிஸ்ட்டு, இஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜீக்கு வந்து இதுக்கு வந்து ஜிண்டு யூஸ் பண்ணணும். ஓகே, ஜி, ஓகே, ஜிண்டு யூஸ் பண்ணணும். கான்ஜுகேஷன் வந்து ஜிண்டு. ஓகே, ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். இதுவே நம்ம வந்து இதே சென்டென்ஸில் தென்னில் வந்து நம்ம தென்னு பார்க்கலாம். ஓகேவா, தென்னில் என்ன பண்ணுவோம், நார்மல் சென்டென்ஸ் தான் ஃபார்ம் பண்ணுவோம். அதாவது இந்த வேர்பை அப்படியே தூக்கி செகண்ட் சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் போட்டாக்கா வேலை முடிஞ்சுது. ஓகே, தென்னு யூஸ் பண்ணும்போது தென்னுன்றதும் பிகாஸ் தான், whileன்றதும் பிகாஸ் தான், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, லீசா லேட் இயர் ஃப்ராய்ண்டு ஐன் தென் ஜி ஹேட் கெபுஸ்டாக், அவ்வளோதான். ஓகே, ஜி ஃபயர் இம் கார்டன் வைல் ஜி கிஃப்ட் டாட் ஃபீல் பிளட்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டாவது அந்த லாஸ்ட்டில் நம்ம என்ன வேர்பு யூஸ் பண்ணுறோமோ அப்படியே தூக்கி செகண்ட் பொசிஷனில் அந்த சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் போட்டாக்கா இது தென்னோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட். ஓகே, ஃபிஃப்த்துக்கு வந்து என்னதுன்னா டாரிக் கன்னிஷ்ட் கோமன் தென் எர்முஸ் ஆபைட்டன். அதை முஸ்ஸை வந்து எருக்கு பக்கத்தில் வரணும், எர்முஸ் ஆபைட்டன். ஸோ லீசா எல்டன் ஜிண்ட் நிஷ்ட் தாவ் தென் ஜி ஜிண்ட். ஓகே, ஜி ஜிண்ட் அவங்க ப்ளூரல்ன்றதுனால ஜி ஜிண்ட் நக் இட்டாலியன் கெஃபாரன். ஸோ நார்மல் சென்டென்ஸ் தென்னா அந்த நார்மல் சென்டென்ஸு வயலாக இருந்துச்சுனாக்கா வேர்ப் அம் எண்டு. ஓகே, ஸோ என் சென்டென்ஸு ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுவும் வந்து கோத்தி இன்ஸ்டிடியூட்லோடைய புக்கோடைய எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் எழுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் இந்த பக்கம் இல்லை எந்தெந்த நீங்கள் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தென் ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுங்கள். Varum has to so feel Kuchen gekocht. ஏன் வந்து நிறையா கேக்ஸ் வந்து குக் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ while யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க, தென் யூஸ் பண்ணி அதே சென்டென்ஸை எழுதுங்க. அதேமாதிரி ஃபிஃப்த்தில் வந்து வரும் ஹேஸ் டு ஹைட் கைனஸ் ஹைட். ஸோ ஏன் உங்களுக்கு இன்றைக்கி டைம் இல்லை, அதுக்கான கீழே ரீசன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, ஐன ப்ரெசன்டேஷன் ஃபோர் பரைட்டன் முஸ். ஸோ இது அப்படியே நீங்கள் சென்டென்ஸை வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண வேண்டியதான். இதில் இருக்கிறத சென்டென்ஸ் வந்து தென்னுக்கு எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும், வயலுக்கு எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும், நீங்கள் ஜஸ்ட் ஆல்டர்னேஷன் பண்ண வேண்டியதான். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கு பார்க்கலாம். இதோடைய ஆன்சர் வந்து இதுதான். இதோடைய ஆன்சர் வரும் ஹேஸ் டு ஃபீல் குக்கன் கெக்கோக்ட் while ich meine Freunde einladen will. ஸோ ஐ வாண்ட் டு இன்வைட் மை ஃப்ரெண்ட், அதனால் அவங்க நிறையா கேக் குக் பண்ணுறாங்க. ஸோ வைல்ன்றதுனால எண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் வர்பை கான்ஜுகேட் பண்ணாமல் மாடல் வர்பை கான்ஜுகேட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து ஃபிஃப்த்து நம்ம பார்க்க சொன்னேன். ஃபிஃப்த்து உங்களை பண்ண சொல்லியிருந்தேன். அதில் ஐன் ப்ரெசன்டேஷன் ஃபோர் பெரைட்டன் முஸ். ஸோ ஃபோர் பெரைட்டன்னா வந்து ஃபோர் பெரைட்டன்றது நம்ம ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து முஸ்ன்றது எண்டில் இருக்குது, ஃபோர் பெரைட்டன்றது கான்ஜுகேட் பண்ணாமல் இருக்குது. ஸோ இதே சென்டென்ஸு தென் யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதில் இஷ் ப்ரௌஹர் கெல்டு. ஸோ நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள் பார்க்கும். இஷ் ப்ரௌஹர் கெல்டு வைல்டு யூஸ் பண்ணி பண்ணுங்கள், தென் யூஸ் பண்ணியும் பண்ணுங்கள். இஷ் ப்ரௌஹர் கெல்ட் வைலிஷ் ein schönes Auto kaufen will. ஓகே, ஸோ எனக்கு பிடிச்ச சென்டென்ஸு நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறையா மணி வேணும் பிகாஸ் நான் ஒரு கார் வாங்கணும். ஸோ அப்போது செகண்ட் பார்ட் சென்டென்ஸ் நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா இஷ் வில் ein schönes Auto kaufen. ஓகே, இதுதான் நார்மல் சென்டென்ஸு.
இப்போ நம்ம செகண்டாக நம்ம இஷ்ஷுக்கு பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ, இஷ்ஷுக்கு பக்கத்தில் வில் யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை தூக்கி நம்ம எண்டில் போட்டணும். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸில் ஸோ நான் இங்கே எழுதுகிறேன். இஷ் வில் ein schönes Auto kaufen. ஸோ இப்போ நம்ம while யூஸ் பண்ணும்போது செகண்ட் அதாவது ரெண்டாவது நம்ம என்ன வேர்பு யூஸ் பண்ணமோ அதை அப்படியே தூக்கிட்டு வந்து கடைசியாக போட்டணும். அவ்வளோதான். ஸோ இதை கான்ஜுகேட் பண்ணாமல் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அது அப்படியே தான் இருக்கணும். எண்ணெய் போட்டுக்கோங்க, கவுஃபன். ஸோ அப்படியே தான் இருக்கணும். இங்கே எண்ணெய் யூஸ் பண்ணிடுறேன், எண்ணெய் கவுஃபன். ஸோ செகண்டு நம்ம கான்ஜுகேட் பண்ணி ஆல்ரெடி நார்மல் சென்டென்ஸில் எழுதணும் இல்லையா, அதை அப்படியே தூக்கிட்டு வந்து லாஸ்ட்டாக போட்டணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இஷ் ப்ரௌக்க கெல்டு வைல் இஷ் ஐன் ஷோனஸ் அவுட்டு கவுஃபன். இந்த வில்லை வந்து கடைசியாக போடுறதுனால கவுஃபன் வில்ல ஃபினிஷ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். Wir lernen Deutsch while wir lernen Deutsch while நார்மல் சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் whileல நம்ம பார்க்கலாம். நார்மல் சென்டென்ஸ் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணணும்னா, நான் டாய்ச் லேர்ன் பண்ணுறேன் பிகாஸ் ஐ வாண்ட் டு கோ டு ஜெர்மனிக்கு போகணும். ஸோ அப்போது இஷ் வியர் இங்கே வியர்ன்றதுனால நம்ம வியர் தான் யூஸ் பண்ணோம் செகண்ட் சென்டென்ஸில். ஸோ வி லேர்ன் டாய்ச், நாங்கள் டாய்ச் லேர்ன் பண்ணுறோம். வைல் இப்போ யூஸ் பண்ண வேண்டாம், நார்மல் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, கலர் மாற்றிக்கிறேன். வைல் வியர் வோலன், ஓகே சாரி, வியர் வோலன் நக் டாய்ச்லாண்ட் கேயன். ஓகே, இது நார்மல் சென்டென்ஸ். இதுவே வைல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், செகண்டில் எந்த வர்பு இருக்கோ அதை அப்படியே தூக்கிட்டு வந்து கடைசியாக போட்டுருவோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ வைல் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ wir lernen Deutsch while wir nach Deutschland gehen. இதை கடைசியாக தூக்கி இங்கே வச்சதுனால லாஸ்ட்டாக போட்டதுனால வோலன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, wir nach Deutschland gehen wollen. ஓகே, இதுவே நம்ம தென் யூஸ் பண்ணி பண்ணுறதுந்தாக்கா ஃபஸ்ட்டு நார்மல் சென்டென்ஸ் எப்படியோ அதே தான். தென்னை போட்டு தென் வியர் வோலன் நாக் டாய்ச்லாண்ட் கேயன் நார்மல் சென்டென்ஸ் அப்படியே எழுதணும். வைலாக இருந்தால் மட்டும்தான் செகண்ட் பொசிஷனில் நம்ம என்ன நார்மல் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோமோ அதை அப்படியே தூக்கி லாஸ்ட்டாக போட்டணும். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸு வைலுக்கு. ஓகே, ஸோ இதில் நான் நிறைய காமிக்கிறேன், பட் நீங்கள் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகே, இஷ் ஃபுல்லம் இஷ் க்ளூக்லிஷ் வைல் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சென்டென்ஸை எழுத கற்றுக்கோங்க. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறமா ஃப்யூச்சரில் பேச ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸோடைய எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க நீங்களே. ஸோ ஃபஸ்ட் கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா, வைலில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்மல் சென்டென்ஸை என்ன மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு ரெண்டாவதாக என்ன எழுதிருக்கீங்களோ அந்த வேர்பை தான் நம்ம கடைசியாக போடணுன்றதை நம்ம கெஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செகண்டாக கரெக்ட் பண்ணி எழுதுங்க. ரெண்டாவதாக என்ன எழுதிருக்கீங்களோ நார்மல் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும்போது செகண்ட் பொசிஷனில் சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் என்ன எழுதிருக்கீங்களோ அது நம்ம கடைசியாக வந்து கரெக்ஷன் பண்ணி செகண்டில் கரெக்ஷன் பண்ணி அழகாக வைலில் வச்சு எழுதுங்க. ஓகே, இஸ் ட்ரைபர் ஸ்போர்ட் வைல் wir sollen viel Wasser trinken, weil Deutsch ist wichtig, weil sie weint, weil ich bin gestresst, weil wir können nicht Tennis spielen, weil ich bin hungrig, weil heute koche ich eine Torte, weil wir dürfen nicht in der Bibliothek sprechen, weil ich bin müde, weil. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓனாக பாஸ் பண்ணி
எக்ஸாம்பிள் எழுத ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண கற்றுக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் எழுத ஃபார்ம் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, இந்த ஒரு சில இந்த ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் வந்து அதை வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒயில யூஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, Freunde im Urlaub hat been lange war sein nicht gesehen. செகண்டுக்கு போகலாம். Mustafa den Juni ist lerner weil so die kommen nicht. ஓகே, ஸோ இதை அப்படியே அரேஞ்ச் பண்ணணும். நம்ம கொஞ்சம் யோசித்து நம்ம படித்து பார்த்து நம்ம இதை அரேஞ்ச் பண்ணணும். மீனிங்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம இதை அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அரேஞ்ச் பண்ணணும். கமா போட மறக்கக்கூடாது. எப்படி நீங்கள் ஸ்ட்ரைவ் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வைல் யூஸ் பண்ணும்போதும் தென் யூஸ் பண்ணும்போதும் ஒரு பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் முடிஞ்சுன்னா கமா போட்டுட்டு தான் கோஆர்டினேட்டிங் சென்டென்ஸுடைய அந்த வேர்டோ தென்னோ இல்லைனா நேபன் செட்ஸோடைய வேர்டு வயலோ எதுவாக இருந்தாலும் கமாவுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். கமாவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கு குறைஞ்சிடும். ஓகே, ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. உங்களுக்கு பர்சனலாக ஸ்பீக்கிங்கோடைய ப்ராக்டிஸ் டாய்ச் பேசுகிறதுக்காக ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் வேணும்னா வீக்லி 2 times என்கிட்ட வந்து ஜெர்மனில் பேசி பழகிக்கலாம். டாபிக் வைஸாக இருந்தாலும் எக்ஸாம் ரிலேட்டடாக A2 எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கிற நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் கூட நான் கொடுத்துட்ருக்கேன். ஜெர்மன் கோர்ஸ் இப்போதைக்கு எடுக்கிறதில்ல, ஏன்னா நான் பிஸியாக இருக்கிறதுனால. ஜெர்மன் கோர்ஸ் இல்லாமல் யாருக்காவது ஜெர்மன் பேசுகிறதுக்காக வீக்லி 2 ஜெர்மன் பேசணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பெனி கொடுக்க ஆள் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஜெர்மன் எக்ஸ்ப்ரெஷன் ப்ராக்டிஸுக்கு வந்து கம்பெனிக்கு ஆள் இல்லை, பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக்லி 2 times வந்து ஜெர்மன் ப்ராக்டிஸ் என் கூட பண்ணிக்கலாம், பட் வித் பெய்டோடு தான். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.